சற்று முன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த கரப்பான் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே. மிரண்டு போன எதிர்க்கட்சிகள், கடும் அதிர்ச்சியில் விஜய். அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது காக்ரோச் ஜனதா கட்சி. இந்த கட்சியின் தீவிரமான போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய அளவில் சாதித்து காட்டிய காக்ரோச் ஜனதா கட்சி இப்போது தேசிய அரசியலின் மைய புள்ளியாக மாறியிருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடங்கிய இந்த மாணவர் எழுச்சி இந்திய அரசியலின் அத்தனை பெரிய தலைவர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் அரங்கேற உள்ளதாக டெல்லி மற்றும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக நீட் தேர்வு போராட்டத்தின் ஆரம்ப நாளிலிருந்தே கரப்பான் ஜனதா கட்சிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் தங்களது முழு ஆதரவை வழங்கி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திலும் போராட்ட களத்திலும் திமுக வழங்கிய வலுவான ஆதரவு தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சற்று முன் வந்த தகவலின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுடன் கரப்பான் ஜனதா கட்சி கூட்டணி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்த திமுகவுக்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பேர் ஆதரவை பெற்ற கரப்பான் ஜனதா கட்சியின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டணியின் மிக முக்கியமான அம்சம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கூட்டணியில் இடம் இல்லை என்பதுதான். அகில இந்திய அளவில் கரப்பான் ஜனதா கட்சி தலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாவது அணி உருவெடுத்து வருகிறது. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் PRS மற்றும் தமிழகத்தில் திமுக ஆகிய முக்கிய மாநில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மெத்தன போக்கை விரும்பாத இளைஞர்கள் மற்றும் மாநில கட்சிகளும் கரப்பான் ஜனதா கட்சியின் இளைஞர் சக்தியை முன்னிறுத்தி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக மூன்றாவது அணியை கட்டமைக்க திட்டமிட்டு வருகின்றன. ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இருக்கிறது. இதன் மூலம் தமிழக அரசியல் களம் 4 முனை போட்டியாக மாறும் சூழல் உள்ளது. ADMK BJP, நாம் தமிழர், தாவேகா காங்கிரஸ் மற்றும் திமுக கரப்பான் ஜனதா கூட்டணி என 4 முனை போட்டியாக இருக்கும். கரப்பான் ஜனதா கட்சியின் இந்த திடீர் வருகையும் திமுகவுடனான கூட்டணியும் தமிழக அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றக்கூடும். விஜய் தலைமையிலான தாவேகா கவர நினைக்கும் இளைஞர் வாக்கு வங்கியை அப்படியே தம் பக்கம் இழுக்க கரப்பான் ஜனதா கட்சியின் கூட்டணி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இதன் மூலம் பாஜக, காங்கிரஸ் மற்றும் தாவேகா ஆகிய கட்சிகளின் வாக்கு வங்கியை தவிடு பொடியாக்கி தமிழகத்தில் மீண்டும் தன் ஆதிக்கத்தை செலுத்த திமுக தயாராகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இளைஞர் வாக்கு வங்கியை பிடித்ததோடு மட்டுமில்லாமல் துரோகி காங்கிரஸ் கட்சியையும் காலி செய்து விடலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஆக மொத்தம் டெல்லி ஜந்தர் மந்தரில் வெடித்த மாணவர்களின் போராட்டம் இப்போது அகில இந்திய அரசியலிலும் தமிழகத்தின் தேர்தல் களத்திலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதை உறுதி செய்யும் விதமாக
இன்று சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே நேரில் சந்தித்து பேசி இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நீட் தேர்வு ரத்து மற்றும் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுக மற்றும் கரப்பான் ஜனதா கட்சி தலைமையில் புதிய கூட்டணி அமையுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.